பெரியம்மா, அன்பு அக்கா, அன்பு அக்கா, பெரியப்பா, யார் இருக்கீங்க? கொஞ்சம் வெளியில வாங்களே. பெரியம்மா, பெரியம்மா, கொஞ்சம் வெளியில வாங்க. எடி வாய் மூடிட்டு பேசாம இருக்க, கூப்பிட வேண்டியதானே? இதான் கூப்பிட்டு இருக்கீல்ல வயசக்கா, கூப்பிடு. பெரியம்மா, முள்ள பெரியம்மா, கொஞ்சம் வெளியில வாங்க. அப்படி சத்தமா கூப்பிடுற, எனக்கு சத்தமா வரல. வா முள்ள பெரியம்மா, போதுமா? ஏய், காமெடி பண்றதுக்கு இது நேரம் கிடையாது. நம்ம என்ன நிலைமையில இருக்கோம்னு தெரியும்ல. அப்படி இருந்துகிட்டு என்ன காமெடி பண்ணிட்டு இருக்க? நான் எங்க காமெடி பண்ணேன்? நீ இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்க? சத்தமா கூப்பிடு. முள்ள பெரியம்மா, சீக்கிரம் வெளியில வாங்க. அன்பு அக்கா, கௌதம் அண்ணா. எல்லாரையும் கூப்பிட்டாச்சு. வீட்டுல இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க. இரு, அந்த பெரியம்மா வர மாதிரி இருக்கு. எடி, அம்மா அம்மா வீட்டில் நடக்கிறத சொல்லு. நம்ம வந்தது வேற அம்மாவுக்கு தெரியாது. நம்ம யாருக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறது? அவங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே உள்ள பொருள்லாம் வெளியில் அள்ளி போட போகிறாங்க. நம்ம இப்போ பெரியப்பா தான் கூப்பிடணும். பெரியப்பா கூப்பிட்டா தான் கிருஷ்ணா சித்தப்பாட்ட பேசி ஏதாவது பண்ணுவாங்க. இல்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போவே வீட்டை காலி பண்ணி எங்காவது போவாங்க அப்படின்னு சொல்லிட்டா நம்ம என்ன செய்ய முடியும்? சொல்லு. அதனால இப்போ பெரியப்பாட்ட சொல்லி நம்ம அழகாக பெரியப்பா கூட்டிகிட்டு போய் அந்த பிரச்சனையை முடிக்கணும். பெரியம்மாட்ட நான் பேசிக்கிருவேன். நீ வாய் எதுவும் திறக்கக்கூடாது, சரியா? இல்ல இல்ல, நான் எதுவும் பேச மாட்டேன், நீயே சொல்லு. எவடி இவ முள்ள முள்ளன்னு கூப்பிட்டவ? இல்லை பெரியம்மா, நாங்கள் கூப்பிடலையே. ஏய், என் காதுல முள்ள முள்ளன்னு கேட்டுச்சு. எவடி பெரியம்மா பெரியம்மா நீ கூப்பிட்டியா? அப்ப முள்ளன்னு கூப்பிட்டது எவ? பெரியம்மா, முல்லை பெரியம்மான்னு இவ பாவி கூப்பிட்டா. ஓ, அதான் முள்ள முள்ளன்னு எவ்வளவு கூப்பிட்டான்னு சொல்றேன், எல்லாம் கரெக்டா? அப்புறம் என்ன, நான் என்ன பொய்யா சொல்றேன்? என் பெரியம்மான்னு கூப்பிட்டா பத்தாதா? அது என்ன முள்ள பெரியம்மா? பெரியம்மா எப்படியோ வாய் தவறி கூப்பிட்டுட்டேன். வாய் தவறி கூப்பிடுவ, தவறி. விவரம் தான் நீ. என்ன 2 பேரும் வந்திருக்கிய? வாய் உனக்குலாம் தும்முறுதான். அது என்ன முள்ள பெரியம்மா? என் வெறும் பெரியம்மான்னு கூப்பிட்டா பேரை சொல்லி பெரியம்மாங்கிறியாக்கும்? உங்களுக்கெல்லாம் வாய் தான் அதிகம் ஆயிடுச்சு. சரி, இனிமே கூப்பிட மாட்டேன். அது இருக்கட்டும். என்னங்கடி? பெரியம்மா, வீட்டில் அங்கே கிருஷ்ணா சித்தப்பா எங்கள் எல்லாரையும் வெளியில் போக சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் உள்ள பொருள் ஜாமான் செட்டு எல்லாத்தையும் வெளியில் தள்ளி வெளியில் வீட்டை விட்டு போங்க, இங்கே வராதீங்க அப்படின்னு சொல்லி எல்லா ஜாமான் செட்டையும் வெளியில் தள்ளி விடுறாங்க. பெரியம்மா, பெரியப்பா இருக்காங்களா? பெரியம்மா, கொஞ்சம் பெரியப்பாவை இருந்தால் வர சொல்லுங்க பெரியம்மா, ப்ளீஸ் பெரியம்மா. அங்கே போய் பெரியப்பா பேசுனா கிருஷ்ணா சித்தப்பா கேட்பாங்கல்ல, அதுக்காக சொல்கிறேன். பெரியப்பா இருந்தால் வர சொல்லுங்க பெரியம்மா, ப்ளீஸ் பெரியம்மா. எங்களுக்காக கொஞ்சம் வர சொல்கிறீங்களா? அங்கே ஜாமான்லாம் எல்லாமே அள்ளி அள்ளி போடுறாங்க. கிருஷ்ணா சித்தப்பா அவங்க வீட்டை க்ளீன் பண்ணி அவங்க வச்சுக்கணுங்கிறதுக்காக எங்களை வெளியில் போங்க வெளியில் போங்கன்னே சொல்கிறாங்க. ஓ, அதான் பிரச்சனையா தான் வந்திருக்கீங்களா? அதுக்கு உங்க பெரியப்பாவை எதுக்கடி கூப்பிடுறிய? ஏன் உங்களுக்கு வாய் இல்லையா? உங்க அம்மாக்காரிக்கு வாய் இல்லையா? உங்க அப்பா எங்க? உங்க அப்பனுக்கு வாய் இல்லையா? வாய் எல்லாத்துக்கும் இருக்குல்ல. வாய் நல்லா டப டப டபன்னு அடிக்கிறீங்கல்ல. என்ன வாய் அடிக்கிறவன் தங்கச்சிக்காரி முதற்கொண்டு பேச வேண்டியதானே? உங்க பெரியப்பா தான் பேசணுமா? உங்க பெரியப்பா சொன்னா மட்டும் அந்த கிருஷ்ணா கேட்டுருவானா? இங்க வேறு அவர்லாம் வீட்டில் இல்லை. போங்க, கிளம்புங்க கிளம்புங்க. போய் நீ பேசி அனுப்பிச்சி விடு போ. நீங்கள் வீடு கட்டணும்னு சொன்னீங்களாமே, உங்கள் அம்மாக்காரி சொன்னா பெரிய இவன் மாட்டுக்கு வந்து பேசிக்கிட்டு நின்னா வீடு கட்ட தானே போகிறீங்க. அதுதான் கிருஷ்ணா விரட்டியிருப்பேன் போல. நீங்கள் வீடு தானே கட்ட போகிறீங்க, இந்த வீட்டில் இருக்காதீங்கன்னு. ஏண்டி, அவன் பண்ணுறதும் நியாயம் தானடி? அவன் உண்மையாக தானடி பண்ணுறியன்? உண்மைக்கு தானே அவன் விரட்டுறியன். அப்புறம் என்னடி உங்களுக்கெல்லாம்? வீடு கட்ட போறீங்க, அப்ப வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு சொல்லத்தான் செய்வான். இனி அவன் தானே இருக்க போறான். அதெல்லாம் வீடு வாசலா சுத்தம் செய்வான் போல. அவன் இருக்க போறதுனால உங்களை வெளியில போங்கன்னு அனுப்பி விடுறான். நீங்க போக வேண்டியதானே? நீங்க தான் புதுசா கட்ட போறீங்களே. அப்படி இல்லை பெரியம்மா, அம்மா சொன்னச்சு 6 மாதம் மட்டும் இங்கே இருந்துக்கிறோம், அதுக்கப்புறம் நாங்கள் வெளியில் போய்க்கிறோம், அது வரைக்கும் நாங்கள் வீடு கட்டிடுவோம், அது வரைக்கும் இருந்துக்கிறோம் அப்படின்னு அம்மா எவ்வளவோ சொன்னுச்சு பெரியம்மா. ஆனால் சித்தப்பா தான் கேட்கவே மாட்டுறாங்க. சித்தப்பா போயே ஆகணும், எனக்கு தெரியாது, இப்போவே கிளம்புங்கன்னு சொல்லி எங்களை பாடாப்படுத்தி வெளியில் அனுப்ப பார்க்குறாங்க பெரியம்மா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் எங்கே போகிறது சொல்லுங்கள்? எங்கே போகிறதுனா எங்கேயாவது போங்க. ஓடி, பெரியப்பா உள்ள யாரும் இல்லை, போங்க. ஐசக்கா, நீ வா போவோம். பிசாசு பிசாசு. பெரியப்பா செருப்பு வெளியில் கிடக்கு, வீட்டுக்குள்ளே வச்சுட்டு வேணும்னே நம்மளை அனுப்புது பிசாசு. நீ வா போகலாம். சரிடி, வா போமா. அம்மா என்ன பண்ணுதோ தெரில, வா பாவும். ஆமாம் வா.
பெரியப்பா வரணுமா? பெரியப்பா இவளுகளுக்கெல்லாம் இப்போ மட்டும் பெரியப்பா வருவார் இவளுகளுக்கு பஞ்சாயத்து பண்ண. போங்கடின்னா வீட்டை விட்டு போய் தான் ஆகணும். அதை விட்டுட்டு என்னது? ஐயோ பாவி பயலுவலா, ஒன்னொன்னா அள்ளியாந்து வெளியில கொட்டுறானுவலே. நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன், என்ன பண்றதுனே எனக்கு புரியலையே. இந்த மனுஷனுக்கு போன் போட்டு வர சொன்ன இந்தா வாரேன் அந்தா வாரேங்கிறார், வந்த பாடே இல்லையே. எங்களுக்கு யாரும் வந்து கேட்பா? போற வார மனசெல்லாம் பார்த்துக்கிட்டு போறாவளே. இந்த ஊர் மனசலுக்கெல்லாம் எம்புட்டு நான் பண்ணியிருப்பேன், நல்லது செஞ்சிருப்பேன் போற வரப்பெல்லாம். ஆனாலும் பாரு எப்படி பார்த்துட்டு இந்த ஊர் மக்க மனச போகுது. பாவி பயலுக, கொண்டாடாதீடா. எங்க வேலை நாங்க என்னமா பண்றது, எங்க வேலை நாங்க என்னமா. இந்த கிருஷ்ணா பயல புள்ள மாதிரி வளர்த்தேன், அந்த கிருஷ்ணா பயல கூட கொஞ்சம் அக்கறை இல்லை, கொஞ்சம் கூட அக்கறை இல்லை. எக்கேடோ கேட்டு போட்டுன்னு நினைக்கிறான். இவெல்லாம் நல்லா இருப்பானா, எவ்வளோ இது பண்ணியிருப்பேன் நான் அவனுக்கு. புள்ள மாதிரி வளர்த்தேன், எப்படி பார்த்து ஒன்று சமைச்சு கொடுத்துருப்பேன், ஒன்று பண்ணியிருப்பேன். அவன் காலேஜ் படிக்கிறதுலேருந்து இப்போ வரைக்கும் நல்லா தானே பார்த்துக்கிட்டேன், அவன் புள்ளையும் நல்லா தானே பார்த்துக்கிட்டேன். இப்போ என்ன இவங்களுக்கெல்லாம் கேடு வந்துச்சுன்னு தெரியலையே. அட கடவுளே, இப்படியே அள்ளி கொண்டாந்து கொட்டுவானே, எங்கே கொண்டுட்டு போவேன். இதெல்லாம் ஒரு மழை அடைச்சி ஊற்றுனாலும் அம்புட்டு காலி, அம்புட்டு நனைஞ்சு நாசமாக போயிருமே. சொல்ல கேட்குறானுவலா, சொல்ல அள்ளிட்டு வரணும், அள்ளி கொண்டாந்து கொட்டுறானுவலே. இவ்வளோ நல்லா இருப்பானுவலா. அட கடவுளே, என் பிள்ளைய பெரியப்பாவை கூட்டி வரேன்னு 2 ஓடிச்சே, எங்கே போச்சுன்னு தெரியலையே. விடுமா அந்த முல்லை? விடாது, அது புருஷனை விடவே விடாது. அது எனக்காக யாருக்கு இருக்கா முதல்ல கேட்குறதுக்கு? யார் இருக்கா? இந்த மாமியா காலையிலே எங்கிட்டு தான் போச்சுன்னே தெரியல, ஆளையே காணும். யார் வீட்டில் கதை அடிச்சுட்டு உட்காந்துருக்கோ தெரியல. கடவுளே, அட கடவுளே, இது என்ன பாத்திர பண்டெல்லாம் வெளியில கிடக்கு? யாரு? நாச்சி நம்ம உள்ள போய் கூப்பிடுறோம் தான். இது என்னது பாத்திர பண்டம் இப்படி வெளியில கிடக்கு, அம்புட்டும் அள்ளி போட்டு. ஞாபகத்தா, என் மல்லியான்னு கூப்பிட மாட்டியா? உன் வாயில மல்லியான்னு வராதா? எப்படி வரும்? மல்லியாவெல்லாம் உனக்கு கண்ணில் தெரியுமா? மல்லியா உனக்கு எப்பேற்பட்ட கெடுதல் செஞ்சுருக்கேன், உனக்கு எப்பேற்பட்ட பாவத்தை பண்ணியிருக்கேன் இந்த மல்லிகா. அதனால என்ன போய் நீ பேசுவியா? என்னை கூப்பிடுவியா இல்லை என்ன தான் பேசுவியா? பாத்தியா என்னென்ன நடக்குதுன்னு? இங்கே பாரு, எப்படி அள்ளி கொண்டாந்து போட்டு வச்சிருக்காவே என் பாத்திரம் பண்ணது. வேற யாரும் இல்லை, ஓ தங்கச்சி மாய இந்த கிருஷ்ணா பண்ணுற வேலைதான் அள்ளி கொண்டாந்து போடுறானு பாரு. எனக்காக என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா நீ? அந்த வாயை மூடு. என்னடா வாசல் அம்புட்டு அள்ளி கிடக்கேன்னு அப்படியே வந்தேன். ஏன் இம்புட்டு பேசுற? ஏன் அப்படி அள்ளி போட்டு வச்சிருக்கானுவலாம்? வீட்டை விட்டு போங்கங்கிறியன். நாங்கள் எங்கே போவோம் இந்த நேரத்தில்? என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம்? ஒரு வீடு பார்க்கல வைக்கல, அதுக்குள்ளே அள்ளி போட்டு வீட்டை விட்டு போங்கன்னா எங்கிட்டு நாங்கள் அள்ளிக்கிட்டு போகிறது? ஆனால் ஒன்று பெரியத்த, இப்போ தான் நினச்சி பார்க்குறேன், எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லையேன்னு. எனக்குன்னு ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்திருந்தா இப்படியெல்லாம் பண்ணுவானுவலா? அவன் எதிர்த்து கேள்வி கேட்பேன்ல, என்ன யார் நீ வீட்டை விட்டு வெளில போக சொல்லிருக்கேன்? என் புருஷனும் ஒருத்தன் ஒன்றத்துலேயும் சேர்த்து இல்லை, எனக்கு பொம்பளை பிள்ளை 2. அதுக்கு ஆய திறந்தாலே கம்முன்னு கடை, ஆய மூடு, உனக்கு என்ன தெரியும் போட்ட பிள்ளை அப்படிங்கிறாவ. நான் என்ன செய்ய ஏது செய்ய? இதுக்கு யாரு கேட்பா? அப்படியே நிறுத்துப்பா, அப்படியே நிறுத்து, அப்படியே மேல தள்ளி. எல்லாத்தையும் தூக்குறானுவலே, நான் என்ன பண்ணுவேன்? எல்லாத்தையும்ல தூக்குறானுவ. பாத்தியா போய் கூப்பிட்டு என்னன்னு கேளு. நான் என்னத்தடி கேட்க? அவங்கிட்டலாம் வாயை திறக்க முடியுமா? வாயை திறந்து ஒரு வார்த்தை தான் பேச முடியுமா? என்னைய புடின்னு பிடிச்சிருவானுவ. அவங்கிட்ட பேசுனா நான் என்னத்த பேச? அப்ப எனக்காக யாரு தான் கேட்கறது? என் பிள்ளைய 2 பேரும் பெரியப்பாலை கூட்டிட்டு வரேன்னு ஓடிச்சுக்க, இன்ன வரைக்கும் காணும். அங்கே எனக்கு தெரியும், முள்ள விடாது அது புருஷனை. அப்படியே விஷயம் தெரிஞ்சாலும் சொல்லாது, இல்லைன்னா கூட பெரிய மாமா வந்துருவாரு. இங்கே உன் மாமியாக்காரிய காணும், எங்கிட்டு போச்சுன்னே தெரியல. ஏன் நீ எனக்காக கேட்க கூடாதா? எனக்கு என் மேல அப்படி உனக்கு என்னதான் கோபம் இருக்கு? ஒரு கோபமும் இல்லை, வாய மூடு. ஐயோ கடவுளே, எனக்கு ஏன் இப்படி நடக்குது? தம்பி, அப்பா என்ன வெயிட்டா இருக்கு தம்பி. இந்த நாற்காலியை தள்ளி போட்டு இங்கே வச்சிருவோம்ப்பா. இரு ஒரு நிமிஷம், அப்படியே கீழே வை. ஒரு இதில் பிடிச்சிக்க, நீ பேலன்ஸ் பண்ணிக்க. நாற்காலி தள்ளி அங்கிட்டு வச்சிடுறேன். என்ன வெயிட்டு? இப்போ கொண்டா. ஏண்டா வீட்டில் இவ புருஷனும் இல்லை, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு அள்ளி போடவும் அதை பண்ணவும் இதை பண்ணுவோமா திடீரியிலே? அவங்களுக்கே நல்லா இருக்கா? அட இரு அத்தா, நீ இங்கே பாருங்க, நாங்கள் வேலைக்கு வந்திருக்கோம் சரிங்களா? அந்த அண்ணன்ட்ட போய் கேளுங்க. அந்த அண்ணன் எங்களுக்கு வேலை கொடுத்துருக்காரு, அவர் அள்ளி போட சொல்கிறாரு, நாங்கள் அள்ளி போடுறோம். அவர் என்ன வேலை சொல்கிறாரோ அதை நாங்கள் கேட்போம் தான். நீங்கள் அங்கே போடாது இங்கே போடாதீங்கன்னா நாங்கள் பேசாமட்டெலாம் இருக்க முடியாது.
அவர் அள்ளி போட சொல்கிறார், நாங்கள் அள்ளி போட்டுட்டு இருக்கோம். சரிங்களா? எங்ககிட்ட நீங்கள் எந்த கேள்வியும் கேட்காதீங்க. கேட்குறதா இருந்தால் அந்த அண்ணனை கூப்பிட்டு கேள்வி. பண்ணுங்கடா தம்பியெல்லாம் பண்ணுங்க. என் வீட்டுக்கார் வரட்டும், உங்களுக்கெல்லாம் இருக்குடா எல்லாத்துக்குமே சேர்த்து. ஏண்டா தம்பி, பொருள் எங்க பொருள், அல்லாதீங்க அப்படின்னு அல்லாம தானே இருக்கணும். அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க, நீங்க அல்லனா அப்ப நாங்க அல்லாதீங்கன்னு சொல்றதுக்கு என்ன? அல்லாதீங்கன்னு அல்லாம தானே இருக்கணும், பேசாம தானே இருக்கணும். எதுக்கு அல்றீங்க? அல்லாம இருக்க வேண்டியதானே. இங்கே பாருங்கக்கா, புரியுது உங்களோட கஷ்டம் என்னன்னு எங்களுக்கு புரியுது, தெரியுது. அந்த அண்ணன் எங்களுக்கு இப்படி பண்ணுறாரு, அழிதான் ஆகணும், நாங்கள் ஒன்றா பண்ணிட்டு இருக்காரு. நாங்கள் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? எதுவாக இருந்தாலும் அண்ணன் அந்த அண்ணன்ட்ட சொல்லுங்க. இப்போ திருப்பி உள்ள தூக்கி வைங்கன்னா எங்களால் முடியாது. வெளியில் தூக்கி வச்சது தான். ஆ ஏண்டா இந்த வீட்டில் சரின்னு சொன்னாதானடா நீங்கள் தூக்கி வைக்கணும். உங்கள் இஷ்டத்துக்கு வெளியில் தூக்கி போட்டால் என்ன அர்த்தம் இதெல்லாம்? அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது பாட்டியோ. இருங்க இருங்க, உங்கள் ஓனர் யாரு? ஓனரே இந்த அண்ணன் தான். இவர் தான் எங்கள் ஓனரு எல்லாமே. அது வேறையா? அதான் இந்த தென்னாவிட்டா உங்களுக்கெல்லாம், அதான் இவ்வளோ திமிரா இருக்கீங்களோ? ஏண்டா கிட்ட எதுவும் பேசுறது வேலை இல்லை. உள்ள இருக்காரு இந்த கிருஷ்ணா அண்ணே, அவர்கிட்ட பேசுங்க. சரிங்களா? வாடா டேய் வாடா, அடுத்த லிட்டர் வரணும். ஆட்டியா பெரியத்த, இந்த கதையெல்லாம் எங்கேயாவது நடக்குமா? இந்த கூத்தெல்லாம் எங்கேயாவது நடக்குமா? எப்படி பாருங்க, இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா எங்கேயாவது? எனக்கு என்னமோ என்ன இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. பண்ணட்டும், இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை, சீக்கிரமே அழிகிறதுக்காக தான் இருக்கும் போல. இதெல்லாம் நாங்கள் அள்ளிட்டு போங்கன்னா எங்கே அள்ளிட்டு போவோம் சொல்லு பெரியத்த? வீடு எங்காவது நம்ம ஊரில் வாடகைக்கு இருக்கா? அதுவும் இல்லை. நாங்கள் வீடு கட்டுறோன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக பொறாம பிடிச்சி இப்படி அள்ளி போடுறாங்களே, நாங்கள் எங்கே போய் தங்குவோம்? 6 மாதம் கழித்து நாங்கள் வீட்டை காலி பண்ணிக்கிறோம், 6 மாதத்துக்குள்ளே நாங்கள் வீடை கட்டிக்கிறோன்னு சொன்னோமே பெரியத்த, அது பொறுக்கலை. இப்போவே போங்கன்னு இப்படி அள்ளி போட்டால் நல்லா இருக்கா இவங்களுக்கே? சொல்லுங்க. ஓ அதான் அப்படி பண்ணுறானா? ஏண்டி 2 பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கி, இப்போ என்ன உனக்கு வீடு வேணும்? இப்போ எதுக்கு நீ வாயை விட்ட? கொஞ்சம் அதில் கட்டி கொடுத்ததுக்கப்புறம் கட்டிக்க வேண்டியதானே? உன் வாயை வச்சுட்டு நீ சும்மா இருக்க மாட்டேங்கிற. அவன் ஒரே பிடியாக பிடிச்சிட்டானா? என்ன ஒரு வீடு கட்டுறேன்னு கூட சொல்லக்கூடாதா? இது சொன்னது தான் தப்புங்கிறீங்களா நீங்கள்? அட போங்க பெரியத்த, எங்கள் மேலே பொறாமல் நாங்கள் இருக்கக்கூடாது இவங்களுக்கெல்லாம். நாங்கள் என்ன நிலைமையில் ஆகணும்னு இவங்க எப்படி எண்ணத்தில் இருக்காங்க. நீங்கள் வேற பெரியத்த, என்ன கஷ்டப்படுறோன்னு எங்களுக்கு தான் தெரியும். இப்போ இதெல்லாம் நாங்கள் எங்கே போவோம்? கஷ்டமாக இருக்குது. என் பிள்ளைகளை கூட்டிகிட்டு நான் எங்கே போய் இருப்பேன்? புருஷனுக்கு ஃபோன் போட்டியா? வாரானா? ஃபோன் போட்டு சொல்லி 1/2 மணி நேரம் ஆச்சு, அந்த ஆளையும் காணும். எங்கே தான் போனாரு வாராருன்னே தெரியல. சரி ஃபோன் போட்டாலே இப்படி இருக்கே வீட்டில் நிலமை, வீட்டுக்கு விடுக்குன்னு போவோன்னு நினச்சி வாராரா? அது இல்லை. எங்கே தான் போய் தொலைவாருன்னு தெரியல. இன்ன வரைக்கும் வீட்டு பக்கம் வரவே இல்லை. ஆ